வணக்கம். இன்னைக்கு நம்ம அசோகமித்திரன் அவர்களுடைய கதையிலிருந்து அத்தை அப்படிங்கிற கதையை பார்க்க போகிறோம். அசோகமித்திரன் செகந்திராபாத்தில் பிறந்து சென்னையில் செட்டில் ஆனவர். இவருடைய கதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத, ரொம்ப எளிமையாக, அமைதியாக நடுத்தர வர்க்கத்து மக்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்திருப்பார். குடும்ப சூழலை மிக அருமையாக எடுத்து காட்டியிருப்பார் அவருடைய கதைகளில். யதார்த்தமாக இருக்கும் அப்படியான கதைகள். ஸோ அந்த கதையிலிருந்து அத்தை அப்படிங்கிற கதை. செப்டம்பர் 1, 1931 நாங்கள் சின்ன கிராமம் போய் சேர்ந்தோம். எனக்கு வயசு 8. அப்போ தான் 2ஆம் உலக யுத்தம் தொடங்கி இருந்துச்சு. 5ஆம் தேதி எங்கள் அத்தையோட கணவர் சுப்பையருக்கு சஷ்டி ஆஃப் த பூர்த்தி. அத்தை என் அப்பாவோட 3வது அக்காக்களில் மூத்தவ. அவளுக்கு 2 தங்கைகள். அவங்க 2 பேருமே விதவைங்க. மெயின் லைன் அப்படின்னு சொல்லப்படுற ரயில் மார்க்கமாக போனதுனால மாயவரம் தாண்டி அடுத்த ரயில் நிலையம் மல்லியும். அங்கிருந்து ஒரு கட்டவண்டி பிடிச்சி 8 மைல் தூரம் போனோம்னா சின்ன கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். அங்கே தான் எங்கள் அத்தை இருந்தான். சின்ன கிராமம், ஒத்த தெரு, அக்ரஹாரமும் 5-6 தெருக்களும் விவசாய தொழிலாளிகளும் இருந்த ஒரு குடியிருப்புன்னு சொல்லலாம். அக்ரஹாரத்துக்கு ஒரு முனையில் ஒரு பெருமாள் கோயில், இன்னொரு முனையில் இந்த வீட்டுக்காரர். கிராமத்துக்கு தபால் அதிகாரி, தபால்காரர் அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. அந்த கிராமத்துக்கு கடிதம் வர்றதெல்லாம் ரொம்ப அரிது. அது அப்படியான ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியான ஒரு சின்ன கிராமம். அப்போ அப்படி எப்பாவது கடிதம் வரும் யாருக்காவது. அந்த கடிதத்தை அவங்களுக்கு உரியவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அப்போது அந்த கிராமத்து பள்ளி ஆசிரியர் அவர் தான் கொண்டு கொடுப்பார். 5-6 பையன்களுக்கு ஒரே வகுப்பு நடத்திக்கிட்டு இருப்பார். எந்த கிளாஸாக இருந்தாலும் அவர் தான் வகுப்பு எடுப்பார். முறையான பள்ளி அப்படின்னா மல்லியத்துக்கு தான் போகணும். அப்படி போய் சேர்ந்து படித்த ஒரு மாணவன் சீமைக்கு போய் ஐசிஎஸ் பட்டமெல்லாம் வாங்கினான். அத்தைக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. ஆனால் அவள் வீட்டில் எப்பவுமே விருந்தினர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன்மார்கள் 2 பேருக்கு நீரிழிவு நோய் கண்டு அவங்களும் செத்து போயிட்டாங்க. அவங்க மகன்கள் 4 பேரில் யாராவது ஒருத்தன் தான் அத்தை வீட்டில் 10-15 நாள் இருந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அத்தை தனியாகவே இருந்ததா இல்லை, எப்போவும் யாராவது ஒருத்தர் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அத்தைக்கு என் அப்பாவை சேர்த்து 3 தம்பிங்க. அத்தையோட கணவர் சுப்பையருக்கு, அதான் அந்த அத்திம்பேர்னு நாங்களாம் கூப்பிடுவோம். அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. வீட்டில் எப்பவுமே இருக்க மாட்டார். காலையில் பழையது சாப்பிட்டு வயலுக்கு போயிடுவார். பகலெல்லாம் வேலை செஞ்சு மத்தியானம் 1 மணிக்கு வருவார். அத்தை வீட்டு கணத்துக்கு நீண்ட மூங்கில் வச்சு ஏற்றம் போட்டு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருந்தார். அத்திம்பேருக்கு வாலியாக தண்ணியை தலையில் எடுத்து கொட்டுவாருங்க. அப்புறம் பாருங்க சாப்பாடு போடுவாங்க. உடனே மறுபடியும் வயலுக்கு போயிடுவார். இப்படி அவர் எப்பவுமே வயலில் தான் வேலை செய்வார். இதோட விளைவு என்ன, வீட்டில் 2 பெரிய குதிரை இருக்கும். ஒன்று சாணம் பூசினது, ஒன்று செங்கல் குதிரை. அந்த வயலில் விளைஞ்சதெல்லாம் அதில் போட்டு வச்சுருப்பாங்க. இன்னொன்று மரத்தினால ஆனதும் இருக்குது. 2 10 அடி உசரம் இருக்கும். மேலே அழுத்தமாக மூடி வச்சுருப்பாங்க. ஏணி போட்டு தான் நெல் குதிரையில் கொட்டுவாங்க. அவ்வளோ பெருசுனா பார்த்துக்கோங்களேன். நெல்லை எடுக்கிறதுக்கு குதிரையோட அடிப்பகுதியில் ஒரு சின்ன துவாரம் இருக்கும். ஒரு மரப்பலகையால் தடுத்து வச்சுருப்பாங்க. நெல் வேணுங்கிறப்ப தரையில் ஒரு முறத்தை வச்சு பலகையை தூக்குனா துபுன்னு விழுந்துடும். ஒரு தடவை 4 முறை எடுத்ததுக்கப்புறம் மரப்பலகையை வச்சு மறுபடியும் தட்டி அடைச்சிருவாங்க. நெல் விளைறது நின்றுரும். நெல்லை குத்தி எடுத்து அரிசியாக்கி சமைப்பாங்க. இதனால் அரிசி எப்பவுமே பழையதாகவே இருக்கும். சாப்பிட்றது வாழை இலை தான். சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த மட்டை இலை இருக்கும். மட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, வாழை மரத்தில் வெட்டி பட்டையை உரித்து வச்சுக்குவாங்க. அதை உரித்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்குவாங்க. அந்த பட்டை துண்டுக இதைத்தான் சின்ன பசங்களுக்கு போடுவாங்க. அநேகமாக அது சதுரமாக இருக்கும். சதுரத்தட்டு சாப்பாடுன்னு சொல்லுவோம். அத்தைக்கு குழந்தையெல்லாம் கிடையாது. கடைசி தம்பியோட குழந்தைய ஸ்வீகாரம் செஞ்சுக்கிட்டாங்க, அதாவது தத்தெடுத்துக்கிட்டாங்க. ராமநாத அப்படின்னு பெயர் கொண்ட அந்த பையனுக்கு படிப்பே வரல. அவனுக்கு உடுப்பும் பிடிக்காது. கோவணத்தை கட்டிண்டு வயலுக்கு போய் குளம்னு சொல்லி கிராமத்தை சுற்றி வருவான். அவன் மேலே அத்தைக்கும் அத்திம்பேருக்கும் உயிரையே வச்சுருந்தாங்க. ஆமாம், அம்புட்டு உசுரவங்க மேலே. எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயமாகி சென்னை தியாகராய நகரில் ராகவையா சாலையில் ஒரு மாளிகையை 3 நாட்களுக்கு வாடகைக்கு எடுத்துக்கிட்டோம். அந்த வீடு அழகப்ப செட்டியாருடையது. ஆமாம், அப்படி தான் சொல்லிட்டாங்க. வாடகை ஒன்று வேணாம், 10 நாள் இருங்கோ செட்டியார் சொல்லிட்டாரு. அவருக்கு வள்ளல் அப்படிங்கிற பேர் கூட உண்டுன்னா பார்த்துக்கோங்களேன்.
எங்கே வர அவர் வள்ளல் தான். ஆமாம், எங்களுக்கு சும்மா கொடுத்துருக்காருல்ல, அப்புறம் வள்ளல் தானே. கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னமே அத்தை, அத்திம்பேரு, ராமநாத 3 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. பங்களாவில் இருந்த எல்லா மரங்கள் மீதும் ராமநாத ஏறி ஏறி விளையாடினா. அடுத்த நாள் அவன் காணாமல் போயிட்டா திடீர்னு. எல்லாம் பரபரப்பாயிட்டாங்க. ஐயோ, ராமநாதனை காணோம், ராமநாதனை காணோம், எல்லா பக்கம் தேடினாங்க. பொதுவாகவே வந்து அப்பெல்லாம் கிராமங்களில் இப்படி எல்லாம் விளையாடுவோம். மரத்து மேலே ஏறி விளையாடுவோம், தண்ணிக்குள்ளே குதிச்சு விளையாடுவோம், குளத்துல, ஆற்றுல, கிணத்துல இப்படி எல்லாம் விளையாடுவோம். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு விளையாட்டே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, இந்த கதையை படிக்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசில் நான் நீச்சல் கற்றுக்கிட்டது, நீச்சல் கற்றுக்கும் போட்டது, தண்ணிக்குள்ளே போனது, என்ன அண்ணாங்கள்லாம் காப்பாற்றினது, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நீச்சல் கற்றுக்க போகக்கூடாதுன்னு அடித்தது, இதெல்லாம் எனக்கு இதை படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், இந்த மாதிரியான ஞாபகங்களை இந்த காலத்து குழந்தைங்க எங்கே போவாங்க அப்படின்னு தோணுச்சு. சரி சரி சரி, கதைக்கொள்ளலாம். அத்திம்பேருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஏதேதோ புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. கிணறு இருந்துச்சு இல்லையா, அந்த கிணத்தை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் ஊருக்கு புதுசு தான். அந்த பக்கத்தில் தேடி தேடி போலீஸில் மனு கொடுத்தாரு. அன்னைக்கு நைட்டு யாருமே தூங்கலை. அத்தையும் அத்திம்பேரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அடுத்த நாள் நேரமாக அதிகாலையிலேயே போலீஸ்காரர் வந்தார். மவுண்ட் ரோடு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பையன் கிடச்சிருக்கா, பேரை கூட சொல்ல தெரியல, உங்கள் பையனான வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அத்திம்பேர் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அத்திம்பேர் முகத்தில். பின்ன இருக்காதான், தத்தெடுத்த பையனாக இருந்தாலும் உசுரையே வச்சுருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடுன்னு ஓடுறாரு. வா உடனே அப்படின்னு சொல்லி அப்பாவையும் கூட்டிக்கிட்டு ஓடுறாரு. 2 பேரும் ஓட்டம் நடையுமா மலாஜா சாலைக்குள்ளே போயிட்டாங்க. அது ராமநாதன் தான். எப்படி 4 மைல் தூரம் போனா, எதுக்கு போனா அப்படின்னே தெரியல. காவல் நிலையத்தில் அவனுக்கு பிஸ்கட் கொடுத்துருக்குறாங்க. அப்பாவை அத்திம்பேரையும் பார்த்து நான் ஒன்றும் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லியிருக்கிறான். காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஆமாம், போலீஸ்காரங்கெல்லாம் உண்மையாக சொல்லுங்க, இது உங்கள் பையனா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இப்படி நடந்துருச்சேன்னு எல்லாம் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. பயந்து போய் கிடந்தாங்க. அப்போ ஊருக்கு 3 பையனை கூட்டிகிட்டு உடனே அத்திம்பேர் ஊருக்கு போயிட்டாரு. யாருமே அவங்கள தடுக்கலை. வார ஒரு தடவை நெல் குத்தி பிரித்து அரிசியை தோட்டத்து வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, சேனை, கருணை இப்படி டெய்லியும் இப்படி தான் சாப்பிடுவாங்க, மாற்றி. ஆனால் மாறுதல் வர தொடங்கிருச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சஷ்டியாப்த பூர்த்தி வந்துச்சு இல்லையா, அப்போ உறவினர்கள் நிறையா பேர் வந்தாங்க. கண்ணு பட்டது தான் என்ன காரணமோ தெரியல, எல்லாரும் வந்து பார்த்தாங்களா, இப்படி வாழ்கிறாங்களே அப்படின்னு நினச்சதுனால என்னமோ தெரியல, சுபையர் முதுகில் ஒரு சின்ன புண்ணு வந்துச்சு. இதாக இருந்தது பெருசாக கொஞ்சமாக மாறி அதுலேருந்து சீவடிய ஆரம்பிச்சது. இது நடந்த போது அத்தை வீட்டில் விருந்தினர்கள் யாருமே கிடையாது. தபால்காரர் என் அப்பாவுக்கு கடிதம் எழுதினார். என் அப்பாவுக்கு 1 வாரம் தான் விடுப்பு கிடச்சிது. எங்கள் ஊரில் இருந்து சின்ன கிராமத்துக்கு போகணுன்னா 2 நாள் ஆகும். அத்திம்பேர் நிலைமையை யோசித்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாட்டு வைத்தியரை வாரம் 2 தடவை வந்து அந்த புண்ணில் இருக்கிற சீலெல்லாம் எடுத்து அப்படியே மஞ்சளெல்லாம் சேர்த்து குழைச்சி புண்ணை அடைச்சி கட்டு போடுவார். அவர் சீல் எடுக்கும்போது என் அப்பாவுக்கு அழுகையே வந்துருச்சுன்னு சொல்லுவார். ஒரு மெல்லிய மூங்கில் குச்சியை வச்சு நுனியில் துணியை சுற்றி புண்ணில் குடஞ்சி எடுப்பாராம். ஐயோ, சொல்லும்போதே எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். என் அப்பாவால் 2 தினங்களுக்கு மேலே அந்த சின்ன கிராமத்தில் இருக்கவே முடியல, அந்த கொடுமையை பார்க்கவே முடியல அப்படின்னு திரும்பி வந்துட்டார். அவரோட தம்பிகள் 4-5 நாள் இருந்துட்டு வந்து போய் மாற்றி இருந்தாங்க. அப்பாவுக்கு அவரோட தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனை தான், அவங்க அங்கே போயிட்டு வர்றது. 1 வாரத்துக்கு மேலே விடுப்பு கிடைக்காது. 1 வாரத்தில் 5 நாள் பயணத்தில் போயிடும். அப்படியே போயிட்டு இருந்த நேரத்தில் தான் சுபையர் இறந்து போயிட்டார். இன்னைக்கு இருந்தால் அந்த புண்ணை புத்துநோயின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க, வைத்தியம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அப்பா அதுக்கு கண்டுபிடிக்கவும் தெரில, வைத்தியமும் பார்க்கல. அத்திம்பேர் இறந்ததோட அத்தைக்கு இன்னொரு சூழல் மாற்றம். சுபையருக்கு ஒரு தம்பி இருக்குது, எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது அந்த சஷ்டியப்த பூர்த்திக்கு அவர் வரல. அந்த தம்பியும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு மனைவி ஒரு பெண் இருந்தாங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. தம்பி மனைவிக்கு சின்ன கிராமத்துக்கு வந்து பங்கு கேட்கணும்னு ஆசை. வந்து பங்கு கேட்குறாங்க. அத்திம்பேருக்கு எழுத படிக்க தெரியாதனால ஒரு பத்திரமும் கூட வச்சுக்கல. பத்திரம் கிடையாது, நிலத்துக்கான எந்த அத்தாட்சியும் கிடையாது. ஆனால் கிராமத்தில் அவருக்கு ரொம்ப மதிப்புண்டு. அதனால் வயலில் இறங்கி அவரே உழுது உரம் போட்டு விதைப்பார். அறுவடைக்கு மட்டும்தான் ஆட்கள் வச்சுக்குவார். கிராமத்து கணக்கு பிள்ளை 2 வயலை காட்டி இது அவரோடது அப்படின்னு சொன்னார். கிராமமே அதைத்தான் சொல்லிச்சு. ஏன்னா அத்தை ஒரு வயலை தன்னோட சகோதர மனைவிக்கு கொடுத்துக்கிட்டதை ஊரே பேசினாங்க. வீட்டில் ஒரு அறையை ஒழிச்சு அவங்களுக்கும் அதை அறையாக கொடுத்துட்டாங்க. 2 பேர் ஏன் சமையல் செய்யணும், ஒருத்தராகவே செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போது அவளோட ஓரக்கத்திக்கு ரொம்ப வியப்பு. எழுத படிக்க தெரியாத அத்தை உலக விவரங்களில் எப்படி தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. அந்த ஓரக்கத்தி சின்ன கிராமத்தில் வந்து வசிக்கிறல அத்தைக்கு ஒரு சௌகரியம். வந்தவளை வீட்டையும் விவசாயத்தையும் பார்த்துக்க சொல்லிட்டு ராமநாதனை அவன் பெற்றோர்கிட்ட வீட்டில் விட்டுட்டான். அது செகந்திராபாத்தில் இருந்து 50-60 மைல் தூரம் இருக்கும். சின்ன ரயில் நிலையம். அங்கே தான் என் சித்தப்பா ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். அத்தை எங்கள் வீட்டில் 1 மாதம் இருக்கிறதுக்காக வந்தாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அத்தை சமையல் அம்புட்டு நல்லா இருக்கும். தஞ்சாவூர் சமையல்லாம் ரசித்து ரசித்து சாப்பிட்டோம். ஒரு நாள் அப்பா கிட்ட அத்தை, ஏண்டா சபேசா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே அப்படின்னாங்க. என்னக்கா கேளு அப்படின்னு அப்பா சொன்னாங்க. என் 2 கைகளுக்கும் என்னவோ மாதிரி இருக்குதுங்க, நல்ல டாக்டர் யாராவது இருந்தால் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சாயங்காலம் போகலான்னு அப்பா சொல்கிறாரு. அப்போ அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது டாக்டர் வந்து கையை பிடிச்சி பார்க்குறாரு. கையில் ஒரு ஊசியை குத்துறாரு. அத்தைக்கு எந்த உணர்வும் இல்லை. அப்போது என்னடா அது, அத்தைக்கு இப்படி உணர்வு இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஆமாம், அப்பா வந்து சொல்லும்போது நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போது பார்த்துக்கிட்டே இருக்கிற அத்தை கையவே. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இது கொஞ்சம் சரிப்பட்டு வராது, வேறு டாக்டர்கிட்ட டவுனுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கையிலையும் தட்டி தட்டி பார்க்குறாரு. எந்த உணர்வுமே இல்லைன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நடந்ததெல்லாம் நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அக்காவுக்கு கையில் உணர்ச்சியே இல்லை, மரத்து போயிருக்கு. அப்போது என்ன தான் பண்ணலாம்? புருஷோத்த டாக்டர் கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அவர் நாட்டு டாக்டர் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பா. எல்ஐஎம், நானும் எல்ஐஎம் தான், அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவம் ஜாஸ்தி அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காராம். அப்பா இதையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். புருஷோத்தம டாக்டர் அருகில் இருக்கிற பஞ்சாபி கல்சகத்தில் பக்கத்து கடை. ஆமாம், அந்த சத்திரத்துக்கு பக்கத்தில் சாதாரணமாக 9 வரைக்கும் இருப்பார். அன்றைக்கி 8 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டார். நாங்களும் போயிட்டு திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவரை உடனே பார்த்துடலான்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம். இல்லை புருஷோத்தம டாக்டர்கிட்டயே தான் போய் பார்த்துட்டு வந்தோம் அடுத்த நாள் அப்படிங்கிறாரு அப்பா. பக்கத்தில் என்னோட மூத்தவ வயிற்று வலின்னு வந்து துடிச்சான். புருஷோத்தம டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்தாரு. உடனே சரியாயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அது கேட்டதும் சரி, அத்தைக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அத்தைக்கு நம்பிக்கை வரல அந்த டாக்டர் மேலே. அத்தையோட கைகளையும் கால்களையும் பார்த்தாரு. கொஞ்சம் இந்த பக்கமாக வரீங்களா அப்படிங்கிறாரு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு. எங்கள் அப்பா அந்த பக்கம் போகிறாரு. நீங்கள் அக்காவுக்கு வைத்தியம் பண்ண டிச்சுப்பள்ளி போகணும், அங்கே தான் இதுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க, இங்கேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே எங்கள் அப்பாவோட சிநேகிதர் வேலை பார்த்தாரு. அங்கே போய் எல்லாம் பார்த்தாங்க. அங்கே குஷ்டரோகிகளுக்கு தான் வியாதி பார்ப்பாங்களாம். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. பரம ஏழையிலேருந்து கொஞ்சம் வசதி படித்தவங்க வரைக்கும் அங்கே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. இந்த டாக்டர்கிட்ட போவேணாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, எலி வந்து கடிச்சிட்ருக்கோம், எலி கடிச்சா கூட அப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு திரும்பினோடனே என்னடா வைத்தியம் அப்படின்னு சொல்லி அத்தை கேட்டிருக்கா. அப்பா சொல்லியிருக்கிறார், இழுத்து போத்திட்டு படுக்கணும்னு. என்னது ஒன்றுமே புரியல, இழுத்து போத்திட்டு படுக்கணுமா, எனக்கு வேத்து வேத்தா கொட்டுமே அப்படின்னு அத்தை சொல்லியிருக்கா. பரவாயில்ல, ஆனால் நீ நன்னா போத்திட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. எங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அத்தையை ரொம்ப நல்லா. சின்ன கிராமத்துக்கு போனால் அத்தைக்கு யார் போத்தி விடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அத்தை ஊருக்கு போயிட்டான். என் அப்பா அவரோட மாப்பிள்ளைகளோட பல விசித்திரமான சிக்கல்கள் தாங்க முடியாத வேதனையோட உயிரை விட்டுட்டார். அப்பா வம்சத்திலேயே ஒரு ஆண் கூட 55 வயசு தாண்டலை. நான் குடும்பத்துக்காக சென்னை வந்துட்டேன். என்னோட அப்பாவை அடுத்து அவரோட தம்பிகள் எல்லாம் உயிர் விட்டாங்க. ராமநாதன் பிறந்த குடும்பம் கும்பகோணத்துக்கு போயிடுச்சு. அத்தையும் சின்ன கிராமத்திலிருந்து அங்கேயே போயிட்டாங்க. ஒரு நாள் படுத்தவ தான் எந்திரிக்கவே இல்லை. அந்த மரணம் அத்திம்பேருக்கு கிடைக்கல. ஆமாம், அத்தை படுத்து அப்படியே போயிட்டான். ராமநாதன் தான் அத்தைக்கு கொல்லி போட்டான். நான் அத்தையோட 10வது நாள் கிரியைக்காக கும்பகோணம் போயிருந்தேன். அத்தைக்காக தான் போயிருந்தேன். ஆனால் என் முன்னோர்களுக்கு தான் எள்ளும் தண்ணியும் விட வேண்டியிருந்துச்சு. சாப்பாடாக்கி ஈர துணிகளை ஒரு பையில் போட்டுக்கிட்டு இருந்தா ராமநாதன். அந்த நேரம் வந்து என்னையும் அழைச்சிட்டு போ அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் பதில் எதுவும் சொல்ல. என்னோட வரையிலும் அத்தை நினைவுகள் எப்போவுமே மறையாமல் இருக்குது. என்னோட 85 வயசில் நான் என்னோட முதல் மகன் வீட்டில் இப்போ இருந்துகிட்ருக்கேன். பாருங்களேன், இந்த 85 வயசில் என் கதையை உங்கள்கிட்ட சொல்லின்னு இருக்கேன்.